இதாங்க எல்லோரும் வாங்கி வாங்கி சாப்பிட்றாங்க. நாவல் பழத்தை பாருங்கள். நேற்று எங்கள் வீட்டில் நாவல் பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நானும் ஆசாசியாக டக்கு டக்குன்னு 2 இடத்த எடுத்து வாயில் போட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது ஒரு பழம் அடிபட்டிருந்து. என்னடா ஒரு பழம் அடிபட்டிருக்க, பிச்சு பார்க்கலான்னு பார்த்தா உள்ளே குறுன்னு புழு. அப்போது பயந்துட்டேன் நான். அப்புறம் தான் பார்த்தேன், நீ நாவல் பழத்தை படக்குன்னு வாயில் போட்டு சவைக்கக்கூடாது, எடுத்து அடிபட்டிருக்க இடத்த பிச்சு சாப்பிடணும்னு. நீ யார் நாவல் பழம் வாங்கி எந்த பொருள் வெளியே இருந்து வாங்கி சாப்பிட்டாலும் அது உள்ளே நல்லா பிச்சு பார்த்து புழு இருக்கா அடிபட்டிருக்கா அதில் வேறு என்ன இருக்குன்னு கழுவி பார்த்துட்டு சாப்பிடுங்க. நான் பண்ண தப்பை யாரும் பண்ணிடாதீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய்.